வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்கக் கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். தமிழக அரசு மேல்முறையீட்டு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் 13 IPS அதிகாரிகள் இடமாற்றம். பொதுமக்கள் நலன் மற்றும் நிர்வாக வசதிக்காக தமிழக அரசு உத்தரவு. திமுகவின் ஊராட்சி சபை கூட்டம் மக்களை ஏமாற்றும் வேலை என அமைச்சர் காமராஜ் விமர்சனம். தேர்தலையொட்டி ஸ்டாலினால் நடத்தப்படும் நாடகம் என டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. மாணவர்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள அரசு பள்ளிகளில் நீதி போதனை வகுப்புகள் விரைவில் தொடங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். டெல்லியில் 2 நாள் பாஜக தேசிய கவுன்சில் கூட்டம் இன்று தொடங்குகிறது. தேர்தலில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வியூகம் குறித்து ஆலோசனை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசு வழங்கிய பொங்கல் பரிசுக்கு தடை விதித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள SPP காலனி பொது விநியோக கடையில் பொங்கல் பரிசு வழங்கவில்லை என கூறி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வட்டாட்சியர் அனைவருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பொங்கல் பரிசு மற்றும் 1000 ரூபாய் வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாரிகள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதால் மறியல் கைவிடப்பட்டது. நாகை மாவட்டம் சீர்காழி நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசு வாங்க 2 நாட்களாக குழந்தைகளுடன் ஏராளமானோர் காத்திருந்தனர். ஆனால் இருப்பு இல்லை என கூறி ஊழியர்கள் கடையை பூட்டிச் சென்றதால் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி பகுதியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க வலியுறுத்தி பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் பேச்சுவார்த்தை நடத்தினார். உரிய ஆவணங்கள் உள்ள அனைவருக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். காலையில நாங்க 8 மணிலேருந்து நின்றுருந்தோம். 11 மணி வரைக்கும் கொடுத்தாங்க. அப்புறம் பணம் இல்லைன்ட்டாங்க. 3 மணிக்கு வாங்க மாட்டாங்க. 3 மணிக்கு வந்தோம். அதுக்கு நாங்கள் ஃபோன் போட்டு கேட்கும் போது எந்த பதிலுமே வரல. அப்புறமேலே நாங்கள் போராட்டம் பண்ண போனோம். ரோட மறியல் பண்ணோம். அப்போ காவல்துறை வந்தாங்க. வந்த உடனே ஆமா நாங்கள் கேட்டு சொல்கிறோம்ட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் நின்றுக்கே இருந்தோம். அப்புறம் தாசில்தார் வந்துட்டாரு. அவர்கிட்ட நாங்கள் முறையிட்டு இருக்கோம். சர்க்கரை பெறும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்க அனுமதி வழங்க கோரிய தமிழக அரசின் முறையீடு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெறுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1000 ரூபாயுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனையடுத்து கடந்த 7ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து சர்க்கரை பெறும் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்குவதில் விதிவிலக்கு அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையீடு செய்துள்ளது. தமிழக அரசின் முறையீடு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் 13 IPS அதிகாரிகளை அதிரடியாக இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கான உத்தரவை உள்துறை செயலர் பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக அரசின் உள்துறை செயலர் நிரஞ்சன் மார்டி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை கிழக்கு மண்டல இணை ஆணையராக பதவி வகித்த DS அன்பு சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு இணை ஆணையராக மாற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய குற்றப்பிரிவு இணை ஆணையர் பதவி வகித்த பாலகிருஷ்ணன் சென்னை கிழக்கு மண்டல இணை ஆணையராக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தியாகராய நகர் துணை ஆணையர் பதவி வகித்த அரவிந்தன் பூக்கடை துணை ஆணையராகவும், பூக்கடை துணை ஆணையராக பதவி வகித்த ED சாம்சன் கடலோர காவல்படை SPயாகவும் மாற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடலோர காவல்படை SP அசோக்குமார் தியாகராய நகர் துணை ஆணையராகவும் மாற்றப்பட்டுள்ளார். இதேபோல் வண்ணாரப்பேட்டை, மாதவரம் துணை ஆணையர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சென்னை போக்குவரத்து உள்பட தஞ்சாவூர், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி SPக்களையும் இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் நடத்துவது ஊராட்சி சபை கூட்டம் இல்லை, அது மக்களை ஏமாற்றும் வேலை என அமைச்சர் காமராஜ் விமர்சித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் செயல்பாடு மக்கள் நலன் கருதிய நடவடிக்கை கிடையாது என்று கூறினார்.
ஊராட்சி சபை கூட்டம் என்பது மாவட்ட ஆட்சியர் அல்லது மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்வதுதான் என்று விளக்கமளித்தார். தினகரன் போகும் இடமெல்லாம் இருட்டாகிவிட்டதாக கூறிய அமைச்சர் காமராஜ், திருவாரூரில் என்றைக்கு தேர்தல் வந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது என்றும் கூறினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தது, திருவாரூர் மாவட்டத்தில் தொடங்கி வைத்தது கிராம சபை கூட்டம், ஊராட்சி சபை கூட்டம் கிடையாது. அது ஊராட்சி சபை கூட்டம் என்று சொன்னால் ஊராட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு பாதிக்கு மேற்பட்டவர்கள், ஒரு 60% கலந்துருக்கணும். அது எவ்வளோ பேர் கலந்துட்டாங்க? அதில் 300 பேர் கலந்துக்கிட்டா அது ஊராட்சி சபை கூட்டமா? ஊராட்சியே கலந்து கொண்டு விட்டதா? இதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் திருவாரூர் தொகுதியில் என்றைக்கு தேர்தல் வந்தாலும் போட்டி. அதில் அமமுகவும் மற்ற கட்சியெல்லாம் அது பொருட்டே கிடையாது, போட்டியே கிடையாது. திமுகவின் ஊராட்சி சபை கூட்டம் என்பது தேர்தலையொட்டி ஸ்டாலினால் நடத்தப்படும் நாடகம் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சித்துள்ளார். தருமபுரி அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்த ஸ்டாலின் தற்போது திருவாரூர் தொகுதியிலும் தோல்வி பயத்தால் புலம்புவதாக கூறினார். தற்போது தேர்தலை காரணம் காட்டி ஊராட்சி சபை கூட்டம் என ஸ்டாலின் நாடகமாடுவதாகவும் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். 8 வழிச்சாலை திட்டம் என்பது விவசாயிகளின் வயிற்றில் அடித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை ஒழிக்கும் திட்டம் என்று கூறிய அவர், தமிழக அரசு நீதித்துறைக்கே நெருக்கடி கொடுத்து வரும் அரசாக செயல்படுவதாகவும் தெரிவித்தார். தருமபுரி, அரூர்ல ஒரு பகுதி, அது மாதிரி பெண்ணகரம் பகுதி, எல்லா பகுதிகளுமே நீர் ஆதாரத்தை பெருக்கிறதுக்காக தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வர உதவிகளை இந்த அணைக்கட்டுகளில் கால்வாய்கள் மூலம் இணைக்கிறதுக்காக அவர் கோரிக்கை வைத்து அம்மா அதுக்காக 344 கோடி ரூபாய் திட்டத்திற்கு அதுக்கான திட்ட வரைவுக்காக 40 லட்சம் ஒதுக்கினாங்க. அந்த திட்டத்தை இந்த அரசாங்கம் கிடப்பில் போட்டிருக்கு. பழனிசாமியுடைய துறையிலே உள்ள அம்மாவுடைய ஆட்சிங்கிற அம்மாவுடைய அறிவிச்ச திட்டங்களாக தான் இருக்கட்டும், தருமபுரி சிப்காட்டாக இருக்கட்டும். அரசு பள்ளிகளில் நீதி போதனை வகுப்புகள் தொடங்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 9000 ஆசிரியர்களுக்கு மடிக்கணினி வழங்க தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். புதியதாக துவங்க உள்ள எல்கேஜி, யூகேஜி வகுப்புகளுக்கு பாடத்திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் செங்கோட்டையன், எல்கேஜி, யூகேஜி வகுப்புகளுக்கு புதிய ஆசிரியர்கள் தேவைப்படுவார்கள் என்றும், தேவைப்படும் காலி பணியிடங்கள் கண்டறியப்பட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். மாணவர்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள நீதி போதனை வகுப்புகள் தொடங்கப்படும் என்று அறிவித்த அவர், மாணவர்கள் வருங்காலத்தில் எந்தவித ஆபத்துகள் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள பயிற்சிகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். 80,000 ஆசிரியர்களுக்கு மடிக்கணினி வழங்கலாம் என்ற முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டு அதையும் வாங்குவதற்கு அரசு ஆணையிட்டு இருக்கிறது. இந்த ஆண்டு 21ஆம் தேதி அன்று எல்கேஜி, யூகேஜி கொண்டு வர இருக்கிறோம் ஆங்கில கல்வி முறைகளை. அப்படி வருகின்ற போது ஆசிரியர் கூடுதலாக தேவைப்படும். அப்போது அவர்களை பயன்படுத்திக் கொள்வோம். மாணவருடைய ஒழுக்கத்தை பயன்படுத்துவதற்கு நீதி போதனை என்ற வகுப்பறைகளை கொண்டு வர இருக்கிறோம். அப்படி வருகிற போது மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சி அளிக்க இருக்கிறோம். குழந்தைகளுக்கெல்லாம் அச்சம் இல்லாமல் எதிர்காலத்தில் தங்களுக்கு வருகின்ற எந்த ஆபத்துக்கள் வந்தாலும் அதை சந்திக்கின்ற அளவிற்கு அவர்களை உருவாக்குவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது. ரசிகர்களின் சந்தோஷமே தனது சந்தோஷம் என நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். கடந்த 22ஆம் தேதி அமெரிக்கா சென்ற நடிகர் ரஜினிகாந்த் நேற்று இரவு சென்னை திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் எதுவும் பேசாமல் சென்ற அவர் போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லம் அருகே செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட ரஜினிகாந்த், பேட்ட திரைப்படம் ரசிகர்களுக்கு பிடித்திருக்கிறது என்று கேள்விப்பட்டதாக கூறினார். மேலும் ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவதே முக்கியம் என்றும், அவர்களின் சந்தோஷமே தனது சந்தோஷம் என்றும் ரஜினிகாந்த் கூறினார். புத்தாண்டு வாழ்த்துக்கள். அந்த படம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். எல்லா பெருமையும் அந்த சன் பிக்சர்ஸு, அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ், அந்த யூனிட் அவங்களுக்கு தான் போய் சேரும். பழைய ரஜினி ஸ்டைல் எல்லாம், அந்த மாஸ் ஃபேக்டர் எல்லாமே அதான் அவங்களுக்கு ஏதோ பிடிச்சி அவங்களுக்கு பிடிச்சா ரொம்ப சந்தோஷங்க. அதான் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு சந்தோஷப்படுறது தான் நம்ம வேலை. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம். அந்த பழைய ரஜினியை அதெல்லாம் அது கார்த்திக் சுப்ராஜ் தான் அந்த பெருமையாக போகுங்க. அவர் முதல்லேருந்து கம்ப்ளீட்லி என்னை ஒரு ஷார்ட்டும் ஒரு சீனும் ஒரு இதுலேயும் உசுப்பேத்தி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஹாப்பி. தொடர்ந்து காலா கபாலி அடுத்து நம்ம இப்போ இந்த பேட்ட படம் வந்திருக்கு. தொடர்ந்து ரஜினி சார் நடிகராகவே இருக்காரு. எப்போ தலைவராக மாறுவார்? அது அப்புறம் பேசலாம். ஓகே.
டெல்லியில் 2 நாட்கள் நடைபெறும் பாஜக தேசிய கவுன்சில் கூட்டம் இன்று தொடங்குகிறது. டெல்லியில் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறும் பாஜக தேசிய கவுன்சில் கூட்டத்தை அந்த கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா தொடங்கி வைக்கிறார். இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை நிறைவுரையாற்றுகிறார். இந்த கூட்டத்தில் விவசாயிகள் நலத்திட்டங்கள், ஏழைகள் நலத்திட்டங்கள் குறித்தும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. வரும் மக்களவைத் தேர்தலில் அதிக தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வியூகம் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. தேர்தல் தோல்வியால் துவண்டிருந்த பாஜகவுக்கு இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டத்தின் முடிவில் மக்களவை பொதுத் தேர்தலை சந்திப்பது தொடர்பான திட்டத்தை கட்சி வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேகதாட்டுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் பணியை தொடங்காவிட்டால் அதற்கான பணியை தொடங்குவோம் என்று வாட்டாள் நாகராஜ் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாட்டு மற்றும் காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவிற்கு எதிராக தமிழகம் செயல்பட்டு வருவதாகவும் இதனை கண்டித்து நாளை கர்நாடக தமிழக எல்லையான அத்திப்பள்ளியில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறினார். மேலும் கர்நாடக அரசு உடனடியாக மேகதாட்டுவில் அணைக்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்றும், இல்லையில் தங்களது இயக்கத்தின் சார்பில் சிமெண்ட், மணல், ஜல்லி, செங்கல் ஆகியவற்றை கொண்டு அணை கட்டும் பணியை தொடங்க உள்ளதாகவும் வாட்டாள் நாகராஜ் தெரிவித்துள்ளார். முத்தலாக் நடைமுறைக்கு தடை விதிக்கும் அவசர சட்டத்தை மீண்டும் பிறப்பிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முஸ்லிம் சமூகத்தில் 3 முறை தலாக் என்று கூறி மனைவியை உடனடியாக விவாகரத்து செய்யும் நடைமுறையை தண்டனைக்குரிய குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க வகை செய்யும் முத்தலாக் நடைமுறைக்கு தடை விதிக்கும் அவசர சட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பரில் பிறப்பிக்கப்பட்டது. ஒருமுறை அவசர சட்டம் இயற்றப்பட்டால் 6 மாதங்களில் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற்று அதனை சட்டமாக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த அவசர சட்டம் காலாவதியாகிவிடும். இதற்கு நடுவே நாடாளுமன்றம் கூடினால் 42 நாட்களில் அந்த அவசர சட்டத்திற்கு மாற்றான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி தொடங்கிய குளிர்கால கூட்டத்தொடரில் முத்தலாக் அவசர சட்டத்திற்கு மாற்றான மசோதா மக்களவையில் சில திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டது. எனினும் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்காததால் மசோதாவை மத்திய அரசால் நிறைவேற்ற முடியவில்லை. இந்த அவசர சட்டம் வரும் ஜனவரி 22ஆம் தேதியுடன் காலாவதியாகிவிடும். இதையடுத்து முத்தலாக் அவசர சட்டத்தை மீண்டும் பிறப்பிக்க மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2019 மக்களவைத் தேர்தல் பணிகள் குறித்து விவாதிக்க தேர்தல் ஆணையம் சார்பில் நடைபெறும் மாநில தேர்தல் அதிகாரிகளுடனான 2 நாள் கருத்தரங்கம் டெல்லியில் இன்று தொடங்குகிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பதவிக்காலம் மே மாதம் முடிவடைவதால் வரும் ஏப்ரல், மே மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான முன் தயாரிப்பு பணிகளில் தலைமை தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து டெல்லியில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடனான 2 நாள் கருத்தரங்கிற்கு தலைமை தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. இதனையடுத்து டெல்லியில் இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் நாடாளுமன்ற தேர்தல் முன் தயாரிப்பு பணிகள் குறித்து ஆலோசனை நடைபெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்குமாறு அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் தலைமை தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்தும், தேவைப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் எண்ணிக்கை, வாக்குச்சாவடி பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மீண்டும் சிபிஐ இயக்குநராக பொறுப்பேற்ற அலோக் வர்மாவின் பதவியை மத்திய அரசு பறித்துள்ளது. சிபிஐ இயக்குநர்களாக இருந்த அலோக் வர்மா, அஸ்தானா ஆகிய இருவரும் ஒருவர் மீது ஒருவர் லஞ்ச புகார் தெரிவித்து வந்தனர். இதையடுத்து அவர்கள் இருவரையும் மத்திய அரசு கட்டாய விடுப்பில் அனுப்பியது. இதையடுத்து அலோக் வர்மா மீண்டும் பதவி வகிக்கலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர் மீண்டும் சிபிஐ இயக்குநர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். பின்னர் அவருடன் மாற்றப்பட்ட அதிகாரிகளையும் பணிக்கு வரவழைத்தார். இந்த நிலையில் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அலோக் வர்மா மீதான ஊழல் புகாரில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை பற்றி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நீதிபதி ஏ.கே. சிக்ரி ஆகியோர் பங்கேற்றனர். இதில் ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் அறிக்கை அடிப்படையில் அலோக் வர்மாவை பணியிட மாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. அலோக் வர்மா வருகிற 31ஆம் தேதி ஓய்வு பெறும் நிலையில் மத்திய அரசின் நியமன குழு அவரை இடமாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து அவர் தீயணைப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அலோக் வர்மா மாற்றத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
காஷ்மீர் மாநிலத்தில் இந்திய நிலைகளின் மீது தொடர்ந்து 5வது நாளாக பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியது. காஷ்மீர் மாநிலத்தின் பூஞ்ச் மற்றும் ரஜௌரி மாவட்ட எல்லைக்கோட்டு பகுதியில் உள்ள இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் படையினர் கடந்த சில நாட்களாக துப்பாக்கிகளால் சுட்டும் கையெறி குண்டுகளை வீசியும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பூஞ்ச் மாவட்டத்தில் குல்பூர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் துப்பாக்கிகளால் சுட்டனர். ஜம்மு மாவட்டத்திற்குட்பட்ட ராம்கர் சர்வதேச எல்லைக்கோட்டு பகுதி வழியாக பாகிஸ்தானில் இருந்து சிலர் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்றனர். ஆனால் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 2 இடங்களில் பாகிஸ்தானின் முயற்சிகளை முறியடித்ததாக இந்திய ராணுவம் கூறியுள்ளது. ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் உள்ளதாக கூறிய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு உண்மை விரைவில் வெளிச்சத்திற்கு வரும் என்றும் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி தனி மாவட்டமாக உதயமானதை அடுத்து முதன்முறையாக அங்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் குமரகுருவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் தனி மாவட்டமாக அறிவித்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் எம்ஜிஆர், அம்பேத்கர் சிலைகளுக்கு குமரகுரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனை பற்றி சட்டத்துறை அமைச்சர் பேசியதில் தவறு ஒன்றும் இல்லை என்றும் ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள மர்மம் விரைவில் வெளிச்சத்திற்கு வரும் என்றும் கூறினார். தனிப்பட்ட முறையில் IAS அதிகாரிகளை பேசும் பழக்கம் சட்டத்துறை அமைச்சருக்கு இல்லை என்று கூறிய குமரகுரு, இன்னும் 1 வாரத்தில் கள்ளக்குறிச்சிக்கு புதிய ஆட்சியர் நியமிக்கப்படுவார் என்றும் பொதுமக்களின் கருத்தை கேட்டு மாவட்டத்தில் புதிய பகுதிகள் சேர்க்கப்படும் என்றும் கூறினார். ராதாகிருஷ்ணன் சொன்ன பேட்டிதான் அங்கே அமைச்சர்களுக்கு வளைந்தோடு அம்மாவுடைய இறப்பிலே மர்மம் இருக்கிறது கட்டாயம் வெளிச்சத்துக்கு வரும். அந்த ராதாகிருஷ்ணன் உறுதுணையாக அங்கே உண்ணாவிரதம் இருக்கின்ற போது பேட்டி கொடுக்கிறார். யாருக்கு சப்போர்ட்டாக பேட்டி கொடுக்க சொன்னால் என்ன இருக்கிறது என்று பின்புலம் என்ன இருக்கிறது என்பது தயவு செய்து மக்கள் புரிந்து கொள்வார்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக அரசு பேருந்துகளில் பயணிக்க இதுவரை 1,25,000 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக கூடுதல் சிறப்பு பேருந்துகளை தமிழக அரசு இயக்குகிறது. சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு வழக்கமாக இயக்கப்படும் 2,275 தினசரி பேருந்துகளுடன் இன்று முதல் 14ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு 5,163 கூடுதல் சிறப்பு பேருந்துகள் என ஒட்டுமொத்தமாக 14,263 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதுபோல் பொங்கல் பண்டிகை முடிந்து ஊர் திரும்ப வசதியாக ஜனவரி 17 முதல் 20ஆம் தேதி வரை பிற ஊர்களிலிருந்து சென்னைக்கு மொத்தமாக 3,776 பேருந்துகளும், பிற முக்கிய பகுதிகளிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு 7,841 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் இந்த அரசு பேருந்துகளில் சொந்த ஊர்களுக்கு செல்லவும் சொந்த ஊர்களிலிருந்து திரும்பவும் இதுவரை 1,25,000 பேர் ஆன்லைனில் முன்பதிவு செய்துள்ளனர். இதன் மூலம் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 6,08,82,000 ரூபாய் வசூல் கிடைத்துள்ளது. மயிலாடுதுறை அருகே குத்தாலத்தில் போலி மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே குத்தாலத்தில் ஸ்மார்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் என்ற பெயரில் செல்வராஜ் என்பவர் மருத்துவம் தொடர்பான படிப்புகளுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக திறந்தநிலை பல்கலைக்கழகம் என்ற பெயரில் சான்றிதழ்களை வழங்கி வந்துள்ளார். இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கும் செல்வராஜ் சுமார் 900 மருத்துவ சான்றிதழ்களை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செல்வராஜ் பத்திரிகைகளில் அளித்த விளம்பரத்தை அடுத்து சென்னையிலிருந்து சென்ற மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரக அதிகாரிகள் பல்கலைக்கழக அலுவலகத்தில் சோதனை நடத்தினர். இதில் ஏராளமான போலி ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகளின் துணையோடு போலி பல்கலைக்கழகத்திற்கு சீல் வைத்துள்ளனர். இதையடுத்து செல்வராஜ் மீது காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் மகேந்திரன் தெரிவித்துள்ளார். யூனிவர்சிட்டி நடத்தி வரும் செல்வராஜ் அவர்கள் நடத்தி வரும் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் என்ற அந்த படிப்பு எந்த விதத்திலும் அவர் பதிவு செய்யப்படவில்லை. தமிழ்நாட்டில் எந்த ஒரு பல்கலைக்கழகத்துடனும் அங்கீகாரம் பெறப்படவில்லை. காவல்துறைக்கும் இது சொந்தமாக நாங்கள் புகார் தெரிவித்துள்ளோம். அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பார்கள். இதுபோல போலி மருத்துவ நிறுவனங்களிடம் யாரும் ஏமாற வேண்டாம். அதற்கு முன்பு முறையாக இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறா என்று தெரிந்து கொண்டு அதில் படித்து பயன்பெறுமாறு அனைத்து பொதுமக்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பொங்கல் பண்டிகையையொட்டி மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மதுரை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி ஜனவரி 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும், ஜனவரி 16ஆம் தேதி பாலமேட்டிலும், ஜனவரி 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம்.
அந்த வகையில் பாலமேட்டில் வாடிவாசலுக்கு வர்ணம் பூசும் பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியினை காண வருபவர்களுக்கு கேலரி அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இதனையடுத்து இன்று காளையை அடக்கும் வீரர்களுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. பின்னர் 13ஆம் தேதி பாலமேடு ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு 16ஆம் தேதி வழக்கமான உற்சாகத்துடன் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் கஜா புயல் நிவாரணம் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டம் சிக்கல் ஒன்றியத்தில் 1600 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கஜா புயலால் இந்த பகுதி மிகவும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. தென்னை, மா, பலா உள்ளிட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ள நிலையில் ஏராளமான இழப்புகளை இந்த ஒன்றியம் சந்தித்துள்ளது. அரசு அறிவித்த நிவாரணம் எதுவும் இந்த பகுதிகளுக்கு வந்து சேராததை கண்டித்து நாகை திருவாரூர் இடையே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதால் காவல்துறைக்கும் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆண்கள் கைது செய்யப்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. விருத்தாச்சலத்தில் கரும்பு நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி விவசாயிகள் ஒப்பாரி வைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சித்தூரில் ஆரூரன் சர்க்கரை ஆலை அமைந்துள்ளது. இந்த ஆலையில் பல மாதங்களாக விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கரும்பு நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க கோரியும் கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்க வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்றது. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 4வது நாளான நேற்று கடன் தொல்லையால் பாம்பு கறி சாப்பிட்டு இறந்து போன விவசாயியின் நினைவாக வித்தியாசமான போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கலைக்கல்லூரியில் தமிழர் பாரம்பரிய முறையில் உடையணிந்து கல்லூரி மாணவிகள் பொங்கல் விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை அடையாறில் அமைந்துள்ள டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கலைக்கல்லூரியில் பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கல்லூரி முழுவதும் கிராமம் போல் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ராட்டினம், வளையல் கடை, பலூன் கடை மற்றும் பாரம்பரிய உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டன. தப்பாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், கரகாட்டம், கோலாட்டம், பானை உடைப்பு என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழா தொடங்குவதற்கு முன்னதாக மாணவிகள் மாட்டு வண்டி பயணம் மேற்கொண்டனர். மோட்டிவேட்டாக இருந்தாங்க நாங்கள் படிக்கிற காலேஜில். ஸோ எங்களுக்கு இந்த இடத்துல பண்ணி கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த பொங்கலை எங்களால் மறக்கவும் முடியாது. நாங்கள் இப்போ ஃபைனல் இயர். ஸோ இது எங்களுக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது, மெமரபுளாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறதுனா, அழிஞ்சு வர கலைகளை யாரும் இதோட விட்டுறலாமல் இன்னும் கொண்டு வரணும், நீங்களும் மீண்டும் தொடரணும் அப்படின்றதுக்காக தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. நடிகரும் அரசியல்வாதியுமான பிரகாஷ்ராஜ் டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து பேசினார். நடிகர் பிரகாஷ்ராஜ் திடீரென அரசியல் குதித்ததோடு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பெங்களூருவில் இருந்து போட்டியிடப் போவதாகவும் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் தனது அரசியல் வருகைக்கு வாழ்த்து தெரிவித்த அரவிந்த் கெஜ்ரிவாலை பிரகாஷ்ராஜ் நேற்று நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது நாட்டின் அரசியல் நிலவரம் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பிரகாஷ்ராஜ் பதிவிட்டுள்ளார். மேலும் ரஃபேல் விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை நேரடியாக பதிலளிக்காமல் இருப்பது அவர் ஒளிந்து கொண்டிருப்பதை உறுதிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பெண்களுக்கு எதிரானவர் கிடையாது என்று தெரிவித்துள்ள பிரகாஷ்ராஜ் சமீபத்தில் ஒரு திருநங்கைக்கு காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பதவி வழங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கும்பமேளா நடக்கும் நாட்களில் மிகப்பெரிய நாச வேலை செய்ய பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அலகாபாத்தில் வருகிற 14ஆம் தேதி கும்பமேளா தொடங்க உள்ளது. அன்று முதல் மார்ச் 4ஆம் தேதி வரை நடைபெறும் கும்பமேளாவில் பல லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கும்பமேளா நடக்கும் நாட்களில் கூட்டத்தோடு கூட்டமாக ஊடுருவி நாச வேலையில் ஈடுபட பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து அலகாபாத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு பக்தர்கள் வரும் ரயில்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக வடகிழக்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது.